Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா DHCP ரிலே ஏஜென்ட் ஓகேங்களா. இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்றது பார்க்கலாம். ஏஜென்ட் அப்படின்னாலே சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்கள். சர்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 சீரீஸில் ஐபி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரூட்டர் கீழே இருக்கக்கூடிய இந்த சைடு ஸ்விட்ச் வந்து 20 சீரீஸ்லாம், இந்த சைடு இருக்கிற ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 30 சீரீஸ்லையும் இருக்குது. இப்போ இதை வச்சு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். DHCP சர்வர். ஸோ DHCP சர்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறு நெட்வொர்க்கில் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அதாவது நம்ம DHCP கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது பார்த்துருப்போம். சேம் நெட்வொர்க்கில் தான் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த DHCP சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சர்வர் இருக்குங்களா, இந்த சர்வரில் DHCP இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 சீரீஸும் 30 சீரீஸும் நம்ம இந்த சிஸ்டம்ஸ்க்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. சர்வர்னுடைய ஐபி 10. ஆனால் நம்ம இந்த கிளைண்ட் மிஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 20 சீரீஸில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு DHCPயை கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா. அப்படி பண்ணி வச்சுருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா DHCP will not receive the IP address from the DHCP server. DHCP client வந்து என்ன பண்ணாது அப்படின்னா சர்வர் கிட்டேருந்து ஐபியை ரிசீவ் பண்ணாது. ஸோ வேறு நெட்வொர்க்கில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கும்போது கிளைண்ட் வந்து சர்வர் கிட்டேருந்து ஐபி ரிசீவ் பண்ணாது. அப்படி ரிசீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா சேம் சீரியஸில் வந்து DHCPயை கான்ஃபிகர் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா DHCP ரிலே ஏஜென்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிலே ஏஜென்ட்டை வந்து அங்கே நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த ரிலே ஏஜென்ட்டை கான்ஃபிகர் பண்ணி வச்சா அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா. சரி, இப்போ DHCP ரிலே ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். DHCP ரிலே ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா சிட்ஸ் பிட்வீன் த DHCP சர்வர் அண்ட் த DHCP கிளைண்ட். DHCP சர்வருக்கும் DHCP கிளைண்ட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா allow the DHCP clients to obtain IP address from the DHCP server. சரிங்களா. அதாவது DHCP கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அலோ பண்ணும். ஓகேங்களா. சென்டரில் உட்காந்துட்டு வேறு நெட்வொர்க்கில் இருந்தால் சரிங்களா, DHCP கிளைண்ட் வந்து DHCP சர்வர் கிட்டேருந்து ஐபி எடுத்துக்கிறதுக்காக இது வந்து அப்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நாட் கான்ஃபிகர் ஆன் த சேம் லேன். அதாவது சேம் நெட்வொர்க்கில் கான்ஃபிகர் பண்ணாமல் இருக்கும்போது இந்த DHCP என்ன பண்ணுவார், DHCP ரிலே ஏஜென்ட் என்ன பண்ணுவார்னா சென்டரில் உட்காந்துட்டு சர்வர்கிட்டேருந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஐபியை வாங்கி கொடுப்பார். ஓகேங்களா. அதனால தான் இவர் ஏஜென்ட். சரிங்களா. சரி, இப்போ இதை கான்ஃபிகர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐபி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஹெல்பர் -அட்ரஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா அந்த சர்வர்னுடைய ஐபி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ 10.0.0.01 ஓகேங்களா, அந்த ஐபி வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா. டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தா நமக்கு DHCP ரிலே ஏஜென்ட் வந்து கான்ஃபிகர் ஆகிடும். இது எங்கன்னா ரூட்டரில் பண்ணணும். ஓகேங்க. ரூட்டரில் இந்த கான்ஃபிகரேஷன் மோட் இருக்கு இல்லைங்களா, இந்த கான்ஃபிகரேஷன் மோடில் என்ன பண்ணணும்னா ஐபி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஹெல்பர் -அட்ரஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வர்னுடைய ஐபியை நம்ம டைப் பண்ணால் நமக்கு வந்து DHCP ரிலே ஏஜென்ட் கான்ஃபிகர் ஆகிடும். சரிங்களா. ஸோ DHCP ரிலே ஏஜென்ட்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு நெட்வொர்க்கில் DHCP கான்ஃபிகர் பண்ணியிருக்கும்போது, அதாவது சர்வர் வேறு ஐபியிலேருந்து அதுக்கு கீழே இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து வேறு ஐபி DHCP கான்ஃபிகர் பண்ணியிருக்கும்போது என்ன ஆகும்னா சர்வர்கிட்டேருந்து இந்த கிளைண்ட் மிஷின்ஸ் எல்லாம் வந்து ஐபி ரிசீவ் பண்ணாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா DHCP ரிலே ஏஜென்ட் அங்கே கான்ஃபிகர் பண்ணால் அவர் அதை ரிசீவ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுவார். அவ்வளோதாங்க. சரிங்களா. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சா புரியலையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புது விஷயத்தோடு நம்ம மீட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் படித்தாலும் அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ப்ராக்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பர்ஃபெக்டான
வேணா மாத்தும். ஓகேங்களா? நன்றி.